இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளவங்களுக்கும் கிங் லுக்ஸ் நன்றியை சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்டாக வந்து இப்போ வந்து வேதாந்திர மகரிஷிக்கும் முருகப்பெருமானுக்கும் அவர் குருமார்களை வணங்கி இப்போ வந்து பேக் ஓப்பன் ஜாக்கெட் வெட்ட போகிறேன். பேக் ஓப்பன் ஜாக்கெட்டு இப்போ 33 இன்ச்சு பாடிக்கு பேக் ஓப்பன் வெட்டப்படுகிறது. இது எல்லோரும் கவனிங்க. இதில் வந்து எல்லாம் பேக் ஓப்பனில் கோல்டு கலர், அது பாருங்கள் லைனிங் துணி, ஒரிஜினல் துணி. இது கோல்டில் வந்து மாடல் பைப்பிங் வைக்க போகிறோம். இப்போ வந்து அதோட அளவை சொல்ல போகிறேன். பேக் ஓப்பன் ஜாக்கெட்டு அளவு சொல்ல போகிறேன், எல்லோரும் கவனிங்க. உயரம் 13, ஜெஸ்ட் அளவு 33, கை நீளம் 5.5, கை லூஸ் வந்து 11, ஏஹெச் 15, எம்ஹெச் 11.5, ஃப்ரண்ட் நெக் 6, பேக் நெக் 7, ஃப்ரண்ட் டாட் 9.5, இடுப்பு 29.5. இந்த அளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக வந்து பேக் ஓப்பன் ஜாக்கெட் வெட்ட போகிறேன். பேக் ஓப்பன் ஜாக்கெட் வெட்டுவதை எல்லாரும் கவனிங்கள். இது வந்து பாருங்கள் கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இது மாதிரி வெட்டி தைச்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும். என்னுடைய வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கும், ஆனால் வந்து எல்லாத்தையும் சொல்லி கரெக்டாக சொல்லி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தரேன். அதனால் ஒரு வாத்தியார் இப்படி தான் சொல்லிக் கொடுக்கணும், வேறு வழியே தெரியல. அதனால் வாத்தியார் சொல்லிக் கொடுப்பதை முறையுடன் பயிற்சி பண்ணால் சிறந்த வெற்றியாளராக நீங்கள் மாற முடியும். அதனால் வீடியோ லாங்காக இருக்குன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு பயிற்சி நல்லா இருக்கான்னு மட்டும் பாருங்கள். பயிற்சி அழகாக சொல்லித்தரார் சார், நல்லா சொல்லித்தரார், அது மாதிரி வெட்டினா அழகாக இருக்குது அப்படின்னு நினச்சி இந்த பயிற்சியை பாருங்கள். நீங்கள் சிறந்த வெற்றியாளராக மாற முடியும், சிறந்த கட்டிங் மாஸ்டராக மாற முடியும். உங்கள் கடை எப்போவுமே நம்பர் 1 இருக்க முடியும். என்னுடைய வீடியோ பெண்களை வாழ வைக்கும், பெண்களை வாழ வச்சே தீரும். இந்த கலையில் இருக்க அத்தனை பேரையும் வாழ வச்சு நிச்சயமாக பணக்காரனாக்கும் சிறந்த சூப்பர் ஸ்டாராகவும் மாற்றுவதற்கு என்னுடைய வீடியோ உதவியாக இருக்கும். வாருங்கள், இந்த வெட்டும் பயிற்சிகள் சொல்ல போகிறோம், வாருங்கள். இப்போ பேக் ஓப்பன் ஜாக்கெட் வெட்ட போகிறோம். எல்லாரும் இதை கவனிங்க. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் கவனிங்க. பேக் ஓப்பன் ஜாக்கெட்டுக்கு லைனிங்கை வந்து இப்படி திருப்பி போட்டுங்க. திருப்பி போட்டு கரெக்டாக வந்து இந்த பக்கம் வந்து மடிப்பு, இந்த பக்கம் ஓப்பன் இருக்க மாதிரி வச்சுங்க. பேக் ஓப்பன் வெட்டுறேன். பேக் ஓப்பன் வெட்டுறதுக்கு பின்ன அந்த லைனிங் வந்து இப்படி மடிச்சுக்கணும். ஏன்னா இந்த பக்கம் மாற்றி வச்சிடாதீங்க, அப்புறம் ஓப்பன் வராமல் போயிடும். அதனால் எல்லாரும் இந்த முறையில் வந்து துணியை மடித்து போட்டுங்க. அந்த பக்கம் மடிப்பு, இந்த பக்கம் ஓப்பன் இருக்கணும், மெயினான விஷயம். இப்போ ஒரு கோடு போட்டு இதை வந்து கரெக்டாக வந்து நேர் பண்ணிக்கிட்டேன். துணி வந்து லைனிங் துணி வந்து கிராஸாக இருக்கிறதுனால இதை நேர் வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இதை கரையை வெட்டிடுவோம். கரை வந்து இருக்கக்கூடாது, கரை வந்து வெட்டி எடுத்துருங்க. எங்கேயுமே கரை இருக்கக்கூடாது. கரை இருந்தால் வந்து நல்லா இருக்காது. கரையை வெட்டிட்டோம். இப்போ கீழே வந்து கரெக்டாக வந்து நம்ம எப்பவும் போடுற மாதிரி 1 இன்ச்சு போட்டுக்கோங்க, இல்லை 1/2 இன்ச்சு போட்டுங்க. எவ்வளோ வேணால் நீங்கள் லைனிங்கில் எவ்வளோ பிடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு போட்டுங்க. இந்த பக்கம் இப்போ வந்து கோடு போட்டோம். இப்போ வந்து பேட்டர்னில் வந்து நான் வந்து நோட்ஸ் இல்லாமல் எதுவுமே கொடுக்க மாட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பட்டன் ப்ளவுஸ், பேக் பட்டன் வரைபடத்தோடு நம்ம வெட்ட போகிறோம். இப்போ பாருங்கள், அதோட வரைபடத்தை கரெக்டாக பண்ணியிருக்கேன். பேக்கில் எவ்வளோ கழுத்து இப்படி வந்து திரும்பணும். இந்த பக்கம் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு வச்சு வெட்ட போகிறோம். கழுத்து வந்து பாக்கழுத்து வரும். இந்த மாதிரி கழுத்து எது வேணாலும் பேக் ஓப்பனுக்கு வந்து அழகாக வச்சுக்கலாம். பாக்கழுத்து வச்சுக்கலாம், ரவுண்டு கழுத்து வச்சுக்கலாம், இந்த மாதிரி கழுத்து எது வேணாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து வைக்கணுங்கிறதுக்காக எல்லாமே நோட்ஸு. 4 பெண்கள் பிறக்கிறாங்க. இவங்க எந்த பெண்கள்னு பார்த்து வெட்டணும். இவங்க பாருங்க 13 இன்ச்சு உயரம், இடுப்பு 29.5, 33 இன்ச்சு பாடி, 4 இன்ச்சு டிஃப்ரென்ஸில் இடுப்பு இருக்குது. ஆனால் ஃப்ரண்ட் டாட்டு 9.5 இருக்குது. இவங்க எந்த நிலையில் இருக்காங்க? 2வது மார்பகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு நினச்சி நம்ம வெட்ட போகிறோம். ஸ்லிம்மாக போடுறாங்க, அழகாக போடுறாங்க. 2வது மார்பகத்தில் இருக்காங்க. முதல் மார்பகத்தை இருந்து 2வது மார்பகத்துக்கு உள்ள பெண்மணின்னு கண்டுபிடிச்சி 1வது மார்பகம், 2வது மார்பகம், 3வது மார்பகம், 4வது மார்பகம் இதை தெரிந்து கொண்டால் மட்டுமே நீங்கள் சிறந்த வெற்றியாளராக மாற முடியும். அதை நோக்கி நான் வெட்ட போகிறேன். எல்லாரும் பாருங்கள். இந்த பேக் ஓப்பன் ஜாக்கெட் வந்து நான் எப்படி வெட்டுறேங்கிறத எல்லாரும் கடைசி வரைக்கும் பார்த்து மகிழுங்கள். இப்போ வர கரெக்டாக நான் எல்லாம் சொல்லிட்டேன். பேக்கில் இப்படி தான் வரைய போகிறோம். ஃப்ரண்ட் வந்து இப்படி வரைய போகிறோம். ஃப்ரண்ட் வந்து இப்படி தான். இந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட்டில் வந்து மடிப்பு இருக்கணும். இந்த இடத்துல லைட்டாக கிராஸ் இருக்கணும். எல்லாமே வரைபடத்தோட இருக்கும். பட்டி எப்படி வெட்ட போகிறோங்கிற வரைக்கும் இருக்கும் கரெக்டாக. அதுக்கு கை எப்படி வெட்ட போகிறோம், கை வந்து அழகாக எப்படி வெட்ட போகிறோங்கிறதுக்கு, சின்ன கை ஷார்ட் கை எப்படி வெட்ட போகிறோங்கிறது வரைக்கும் எல்லாமே 4 பெண்கள் எப்படி வந்தாங்கிற வரைக்கும் இருக்கும். அது எப்படிலாம் வந்து துணியில் போட்டு கிராஸாக போட்டு நம்ம எப்படி வெட்டணும். 4 மடிப்பு வந்து ஃப்ரண்ட் வந்து கிராஸு, கை நேரு, பட்டி கிராஸு, எல்லாமே இப்போ பேக்கு நேரு. இது மாதிரி எப்படி போட்டு துணியில் வெட்டணுங்கிற வரைக்கும் வரைபடத்தோடு நான் கொடுக்குறேன். நோட்ஸ் இருந்தால் உங்கள் வாழ்க்கை மாறும். கோடு போட்டு வெட்டினால் சிறந்த வெற்றியாளராக மாறுவதாக இருக்குவா, மாறியே தீர்வீர்கள். வெட்டுமுறை யார்கிட்ட இருக்கோ அவங்க வெற்றியாளர்கள். திரும்பி சொல்கிறேன், தைக்கிறதை விட்டுட்டு வெட்டுமுறை யார்கிட்ட இருக்கோ வெற்றியாளராக மாற முடியும். எல்லா யூடியூப்பை விட நான் என்னுடைய யூடியூப்பில் வந்து எல்லா விஷயத்தையும் தனித்தனியாக பிரித்து சொல்கிறேன். கொஞ்சம் வீடியோ அதிகமாக இருக்கும், ஆனால் இது மாதிரி யாரும் சொல்லி கொடுக்கல. திரும்பி சொல்கிறேன். எல்லாரும் இதை பார்த்து மகிழ்ந்து இப்போ வெட்டும் பயிற்சிக்குள்ள சொல்ல போகிறேன். நோட்ஸை பார்த்துட்டீங்க.
நோட்ஸ் பிரகாரம் தான் நான் வெட்ட போகிறேன். நோட்ஸில் என்ன இருக்கோ அது பிரகாரம் தான் நான் வெட்டுவேன். இப்போ இந்த பக்கம் அரைஞ்சி நான் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன், அதே மாதிரி அரைஞ்சி கோடு போட போகிறேன். நோட்ஸில் இருக்குது 28லேருந்து 50 வரைக்கும் இல்லை, நோட்ஸில் கரெக்டாக நான் வச்சுருப்பேன், எல்லாமே போட்டேன். இங்கே அரைஞ்சி வந்து தைக்கிறதுக்காக வச்சுட்டாங்க. இப்போ வந்து உயரம் 13, உயரம் 13. ஏன்னா பேக் ஓப்பனுக்கு பின்னாடி அரைஞ்சி வச்சுக்கணும், இங்கே அரைஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். ஏன்னா இப்படி மடிப்போம், மடிக்கிறதுக்காக வைக்க போகிறோம், தையல் பிடிப்பாங்க. இப்போ 13 இன்ச்சு உயரம், 13ங்கிறது 13.5 வச்சுக்கோங்க, அரைஞ்சி சேர்த்து வச்சுக்கோங்க. அரைஞ்சி 13.5 வச்சுட்டு அரைஞ்சி சேர்த்துங்க. அப்போ 2 பக்கம் வச்சுட்டாதீங்க, கரெக்டாக கவனமாக வைக்கணும். 13னா 13 வச்சுட்டேன், வைக்கப்பட்டது. இப்போ கழுத்து அகலம் எவ்வளோ நவுத்துறது? 33 இன்ச்சு பாடி, 2.5 இன்ச்சு நவுத்திக்கோங்க. 2.5 இன்ச்சு நவுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து கழுத்து ஃபினிஷிங் உங்களுக்கு எவ்வளோ வேணும்? கழுத்து ஃபினிஷிங் வந்து 2.5 வேணும், 2.25 இருந்தால் போதும். அதனால் 2.25 நான் நவுத்துறேன். 2.25 நவுத்தப்பட்டது. ஏன்னா பேக் ஓப்பனுக்கு கழுத்து அகலம் கொஞ்சம் பெருசாக வைக்கக்கூடாது, நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சோண்டு சின்னதாக வைக்கிறேன். பேக் கழுத்தோட இறக்கம் எவ்வளோ? 7 இன்ச்சு. 7 இன்ச்சுனாக்கா 6.25 இறக்குனா போதும், ரொம்ப இறக்க வேணாம். 6.25 இறக்குங்க, வச்சுட்டேன். இப்போ இங்கேருந்து 2.5 நவுத்திக்கங்க. நவுத்திட்டு நேராக கோடு போட்டுக்குங்க. பேக்குக்கு அழகாக ஒரு கோடு போட்டுங்க, போட்டாச்சு. இப்போ முண்டா இறக்கம் எவ்வளோ? இது 2.5 நவுத்திருக்கேன், இது 2.25 நவுத்திருக்கேன். இப்போ வந்து முண்டா இறக்கம் 5 இன்ச்சு இறக்குனா போதும், 33 இன்ச்சு 5 இன்ச்சு இறக்குனா போதும். அதுவும் நோட்ஸில் இருக்கும், கரெக்டாக நோட்ஸில் என்னுடைய அட்டவணையிலும் இருக்கும். ஜாக்கெட் அட்டவணையில் கரெக்டாக எல்லாமே கொடுத்துருப்பேன். அது பிரகாரம் பார்த்து வெட்டினவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அட்டவணை வாங்கினவங்க எல்லாருமே நல்லா வெட்டி பார்த்துட்டாங்க. வெட்டி பார்த்துட்டு சார் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 33 இன்ச்சு பாடி, 8.25 ப்ளஸ் ஒரு 3/4, 9 இன்ச்சு வைக்கணும். 9 இன்ச்சு கரெக்டாக இப்படி கிராஸாக வைங்க. கிராஸாக வச்சா அழகாக இருக்கும். பாடி யூஸ் அப்படி கிராஸாக தான் வைக்கணும், நேராக வச்சு பார்க்காதீங்க, இப்படி நேராக வச்சு பார்க்காதீங்க, கிராஸாக வைங்க. இப்போ இடுப்பு 33, இடுப்பு வந்து 29.5 இன்ச்சு இடுப்பு, 7.25 ப்ளஸ் வந்து 1 வச்சுட்டு கரெக்டாக அதுக்கு நேராக பாடியும் இதுவும் அழகாக ஒரு கோடு போட்டுருங்க. பாடிக்கு இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுருங்க, வச்சுட்டேன். இப்போ ஒரு கோடு போடப்பட்டது. அதுக்கப்புறம் தான் 1.5 இன்ச்சு, அதுக்கப்புறம் லூஸ் பண்ணுறதுக்காக 1.5 இன்ச்சு வைக்கிறேன். இங்கே 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ பேக் ஓப்பன் ஜாக்கெட்டு 33 இன்ச்சு பாடி உள்ளது. பேக் ஓப்பன் வெட்டிக்கிட்டு இருக்கேன். பேக் ஓப்பனுக்கு இந்த பக்கம் ஓப்பன் இருக்கணும், அந்த பக்கம் துணி வந்து மடிச்சிருக்கணும், அது கவனமாக இருக்கணும், வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் கரெக்டாக எல்லாம் போட்டு வச்சு இப்போ டாட் வரைய போகிறேன். டாட் 8.25 பாதி 4. இப்போ இதுக்கு டாட் உயரம் வந்து 3 இன்ச்சு இருந்தால் போதும். 13 இன்ச்சு உயரத்துக்கு 3 இன்ச்சுக்கு மேலே டாட் தேவையில்லை. 3 இன்ச்சு கரெக்டாக நான் வச்சுட்டேன். இங்கிட்டு கால் அங்கிட்டு கால் வச்சுருங்க. இங்கிட்டு கால் அங்கிட்டு கால் எல்லாம் டாட் வரையப்பட்டது. இப்போ முண்டா வரைய போகிறேன். முண்டா வரைகிறத எல்லாரும் பாருங்கள். முண்டா வந்து வரைய போகிறேன். முண்டா வரைகிறது அழகாக போட்டிருக்கேன். எல்லா விஷயத்தையும் நான் அழகாக போட்டிருக்கேன். கரெக்டாக முண்டா பாருங்கள், கரெக்டாக அப்படி வரைஞ்சி போகும் பாருங்கள். கரெக்டாக வரையப்பட்டது, அழகாக வரையப்பட்டது. இப்போ ஏகச்சு இவங்களோட ஏகச்சு எவ்வளோ? ஏகச்சு வந்து 15. 15னா 7.5 வேணும். 7.5 நான் வந்து முண்டா காட்ட போகிறேன், எல்லாரும் பாருங்கள். 7.5 இன்ச்சு இருக்கா? கரெக்டாக அப்படியே பிடிங்க, அப்படியே பிடிச்சி கரெக்டாக வாங்க. கரெக்டாக பாருங்கள். 7.5 எந்த வகையான மாற்றம் இல்லாமல் பக்காவாக இருக்குது. இப்படி கூட பிடிச்சி காட்டுற பாருங்கள். உங்களுக்கு வந்து சந்தேகமாக இருந்துச்சுன்னா இப்படி கூட பாருங்கள். கரெக்டாக பாருங்கள். 7.5 இன்ச்சு எந்த வகையான மாற்றம் இல்லாமல் பக்கா வந்திருக்கு. இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். இது மாதிரி வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறேன். இது மாதிரி அழகாக வெட்டி அழகாக பண்ணிங்கன்னா இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். பேக் ஓப்பன் வெட்டிட்டு இருக்கேன், இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இது மாதிரி யாரும் சொல்லி கொடுத்ததில்லை. தனித்தனியாக பிரித்து சொல்லி கொடுக்குறேன். கொஞ்சம் வீடியோ வந்து லாங்காக தான் இருக்கும், வேறு வழியே கிடையாது. இப்போ வந்து இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த முண்டை அழகாக வரைஞ்சிட்டேன். இப்போ பானா கழுத்து வரைய போகிறேன். பானா கழுத்து வரைகிறத எல்லாரும் பாருங்கள். இப்போ 2.5 இங்கே 2.5 வச்சுட்டோம். இப்போ பானா கழுத்து வரைஞ்சே ஆகணும். பானா கழுத்து இந்த இடத்துல 2.25 வச்சுக்கோங்க. 2.25 வச்சுட்டு இப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கம்மி, அந்த இடத்துல கூட இருக்கணும். அப்போ தான் பானா கழுத்து விரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல கம்மியாக இருக்கணும். கரெக்டாக பாருங்கள். இந்த இடத்துல வந்து 2.25 தான் இருக்கணும். இந்த இடத்துல 2.5 வச்சுக்கலாம். 2.5 கூட வைக்கலாம், அதனால் தப்பு கிடையாது. பார்க்குறதுக்கு கழுத்து வந்து அப்போ தான் அழகாக வந்து இப்படி திரும்பும். இப்படி போய் இப்படி திரும்புகிற மாதிரி இருந்தால் பானா கழுத்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் அதை நோக்கி எல்லோரும் நகருங்க. வச்சுட்டேன். இப்போ பானா கழுத்து அழகாக வி ஷேப்பில் பண்ணிட்டு அது வெட்டி காட்டும் போது பாருங்கள் அழகாக இருக்கும். வெட்டி காட்டுவோம் பாருங்கள். இங்கே நெருக்கி இங்கே அழகாக இப்படி போகும். இப்படி போகும்போது பார்க்குறதுக்கு பானா கழுத்து அள்ளி தெரிக்கும். அது மாதிரி நேராக வெட்டாதீங்க, லைட்டாக கிராஸ் பண்ணி விட்டுருங்க. கிராஸ் பண்ணிங்கன்னா இப்படி இறங்கி இப்படி மேலே ஏறி வரும். இப்போ முண்டாவும் அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து அழகாக அப்படி விரிஞ்சு இந்த இடத்துல வந்து ரொம்ப உள்ள துணி வைக்காதீங்க. வைக்காமல் அழகாக அப்படி வெட்டி எடுத்துருங்க.
ஏன்னா இது எல்லாரும் இங்கே 1.5 இன்ச்சு வைப்பீங்க, அந்த 1.5 1.25 வைக்காதீங்க. ஏன்னா கழுத்து இறங்க இது இறக்கி இது கம்மி பண்ணிக்கிட்டே இருக்கணும். கம்மி பண்ணால் தான் முண்டை வந்து அழகாக உட்காரும். இந்த இடத்துல துணி இல்லாமல் கம்ஃபர்டபுளாக இருக்கும். எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ அதில் வந்து பேக் ஓப்பனுக்கு முதல்ல பேக்கை வெட்டிக்கோங்க. ஃப்ரண்ட் வந்து நம்ம வந்து மடித்து கிராஸில் போட போகிறோம். அதனால் துணி வந்து கொஞ்சம் இதை அதிகமாக வேணும். அதுக்கு தகுந்த மாதிரி பேக்கை வெட்டிட்டோம். பேக்கை வெட்டிட்டு அப்புறமேல் ஃப்ரண்ட் வெட்டிட்டு அப்புறம் கை வெட்ட போகிறோம். இந்த இடத்துல எவ்வளோ பிடிக்க போறீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ அர்க்காத் பண்ணிட்டேன், அர்க்காத் பண்ணிட்டேன். இந்த பக்கமாக அர்க்காத் பண்ணிக்கோங்க. அர்க்காத் பண்ணிட்டேன். இப்போ பேக் கழுத்து வெட்ட போகிறேன். பேக் கழுத்து லைட்டாக அப்படி கிராஸாக வெட்டிக்கோங்க. இந்த கிராஸாக வெட்டிட்டு போங்க. அப்போ தான் பானா கழுத்து பார்க்க அழகாக இருக்கும். இந்த இடத்துல நேராக வெட்டாதீங்க, லைட் கிராஸு. அப்போ தான் பார்க்கறதுக்கு அட்டகாசமாக இருக்கும். மெயினான விஷயமே அதுதான். இங்கேருந்து அர்க்காத் இங்கே பண்ணிடுவோம். அப்புறம் ஃப்ரெண்டு வெட்டும்போது எல்லா விஷயத்தையும் காட்டுவேன். இப்போ பாருங்க, இங்கே ஒரு அர்க்காத் வெட்டிக்குவோம். அழகாக வந்து பாருங்கள், அந்த அளவுக்கு இருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு மடிச்சிருவாங்க. இந்த அளவுக்கு கரெக்டாக போய் இப்படி உட்காரும். பானா கழுத்து இப்படி போய் உட்காரும். இப்படி தான் வெட்டணும். கரெக்டாக நீங்கள் இப்படி வெட்டினீங்கன்னா பார்க்கறதுக்கு அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி தான் பானா கழுத்து இப்படி அழகாக போகணும். இப்போ பிடிச்சிருவாங்க. பிடிச்சோடனே இந்த இடத்துல போய் அழகாக உட்காந்துக்கும். இந்த இடத்துல பாருங்கள், கரெக்டாக பெண்டு பண்ணி கரெக்டாக மேலே போகுது. இது மாதிரி தான் பானா கழுத்து இருக்கணும். பானா கழுத்து இது மாதிரி வெட்டி பாருங்கள், அழகாக இருக்கும். பேக் அழகாக வரைஞ்சிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் வந்து கிராஸ் போட்டு பண்ண போகிறேன். எல்லோரும் பானா இதை பார்த்துட்டீங்க. இப்போ பாருங்கள், அழகாக வந்துருச்சு. இப்போ வந்து பக்காவாக இருக்குது. இப்போ பேக் ஓகே ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் வந்து கரெக்டாக நம்ம பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து கிராஸ் வெட்ட போகிறேன். இந்த மாதிரி தான் வந்து பாருங்க. இப்போ துணியை வந்து இப்படி வந்து சிங்கிளாக எடுத்து இப்படி மடிச்சுக்கோங்க. இப்படி அழகாக மடிச்சுக்கிட்டு இதில் எப்படி இருக்கோ அந்த பேட்டர்னுடைய மடிக்கிற மாதிரியே வேணா ஃப்ரண்ட் வந்து கிராஸ் போட போகிறேன். ஃப்ரண்ட் கிராஸ் போடுறதை எல்லாரும் பாருங்கள். இந்த பேட்டர்ன் பிரகாரம் இங்கே போட போகிறேன். போட்டேன். இப்போ அழகாக கோடு வரைய போகிறேன். வரைஞ்சிட்டேன். இப்போ வந்து கழுத்து அகலம் பின்னாடி எவ்வளோ வச்சோம், கரெக்டாக இந்த இடத்துல பேக்கில் என்ன இருக்கோ அது பிரகாரம் தான் போக போகிறேன். பேக்கில் வந்து நம்ம என்ன வச்சோம், 2.5 வச்சோம். இங்கே நான் 2.25 தான் வைக்கிறேன். 2.25 மேலே வைக்க வேணாம். இது 2.25 வச்சா 2.25 வைக்கப்பட்டது. ஃப்ரண்ட் கிராஸ் போடுங்க. ஃப்ரண்ட் வந்து கட்டோலிக்கு இது வந்து பேக் ஓப்பனுக்கு ஃப்ரண்ட் வந்து நான் அழகாக ஃப்ரண்ட் கிராஸ் போட்டு தான் வெட்டுறேன். எப்படி இருக்கு பாருங்க, அழகாக அள்ளி தெரிக்கும். இப்படி தான் அழகாக மடித்து போடணும். இந்த இடத்துல 5 இன்ச்சு நம்ம இறக்கியிருக்கோம். அந்த 5 இன்ச்சு இறக்கிடுவோம். இது மாதிரி யாரும் கட்டிங் சொல்லி கொடுத்ததில்ல. இது வந்து பாருங்கள், துணியை வந்து இப்படி மடித்து இப்படி அழகாக அப்படி மடித்து இப்படி போட்டிருக்கேன். மடித்து இப்படி போட்டு இதில் எப்படி மடித்து போட்டிருக்காங்களோ பேக்கை நான் வெட்டின பிறகு மடித்து இப்படி தான் கிராஸாக போட்டு இப்படி வெட்டணும். கை இங்கே எடுத்துடணும். இப்போ பாருங்கள், எல்லாமே வச்சுட்டேன். இப்போ கிராஸாக போட்டு இப்போ துணி எடுக்கிறேன், வச்சுட்டேன். ஃப்ரண்ட் டாட்டு எவ்வளோ, இது மாதிரி யாராவது தனித்தனியாக வெட்டுறதுக்கு சொல்லி கொடுக்குறாங்களான்னு பாருங்கள். 9.5 டாட்டு 9.5 வரைஞ்சிட்டேன். எல்லாமே பாருங்கள், அழகாக பக்காவாக கிராஸாக வரைகிறேன். 90 டிகிரியில் வந்து கிராஸ் போட்டு பேக் ஓப்பனுக்கு யாராவது கிராஸ் இது மாதிரி போட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். இங்கேருந்து வந்து 3.5 கரெக்டாக வச்சுட்டேன். எல்லாமே பக்காவாக போட்டுட்ருக்கேன். இது எல்லாருமே இந்த இதை கவனமாக பாருங்கள், வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 1 இன்ச்சு, இந்த பக்கம் 1 இன்ச்சு, இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1 நான் வச்சுட்டேன். கரெக்டாக எல்லாமே டிராயிங் போட்டு வரேன். எல்லாருமே இதை பாருங்கள், பார்த்து இது வந்து கடையில் நடக்கக்கூடிய ரகசியம் எல்லாம் வரைஞ்சிட்டேன். இடுப்பு 29.5. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து 33 இன்ச்சு பாடி, 8.25 ப்ளஸ் ஒரு 3/4 9 இன்ச்சு வச்சிடும். 9 இன்ச்சு கரெக்டாக நான் வச்சுட்டேன். 9 இன்ச்சு வைக்கப்பட்டது. இப்போ கிராஸில் தான் வெட்டிட்டு இருக்கேன். பக்காவாக கிராஸில் வெட்டிட்டு இருக்கேன், வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல கரெக்டாக 2.25 வச்சுக்கோங்க. 2.5 இன்ச்சு தச்சா 2.5 இன்ச்சு வர மாதிரி வச்சுட்டேன். எல்லாமே பக்காவாக போட்டேன். இப்போ பட்டி எவ்வளோன்னு முடிவு பண்ண போகிறோம். பட்டி இந்த இடத்துல எவ்வளோ வச்சுக்கலாம். இப்போ பட்டி உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து 3 இன்ச்சு பட்டி வைக்கிறேன். 3 இன்ச்சு பட்டி வச்சுட்டு கரெக்டாக இங்கே 5.25 இருக்குது. இந்த 5.25 அப்படியே வச்சுருங்க. 3 இன்ச்சு பட்டி போக அங்கே எவ்வளோ இருக்கோ அது அப்படியே 5.25 இங்கே வைக்கப்பட்டது. இப்போ இங்கேருந்து அழகாக இப்படி ஏற்றிக்கோங்க. இங்கே ஏற்றிட்டேன். கரெக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.25 2 வரைக்கும் கூட ஏற்றலாம், தப்பு கிடையாது. 1.25 2 வரைக்கும் கிராஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஃப்ரண்ட் கழுத்து இறக்கவல 6 இன்ச்சு. 6 இன்ச்சுனா வந்து 5.25 இறக்கிங்க. 5.25 வச்சுட்டேன். கரெக்டாக வைக்கப்பட்டது. இது ஃப்ரண்ட்டு மடிப்பி வச்சு வெட்டணும். கிராஸில் வெட்டிகிட்டு இருக்கேன்.
கரெக்டாக அந்த ரவுண்டு போட்டு இப்போ ரவுண்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு எடுப்பேன். இப்போ வந்து இங்கே வச்சுட்டேன், இடுப்பு கரெக்டாக இந்த இடத்துல போய் கரெக்டாக இந்த இடத்துல இடுப்பு மேலே போயிடுச்சு பாருங்க. கிராஸில் யாராவது வெட்டுறதுக்கு இது மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க. அப்போ இது மாதிரி இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டு நான் வெட்டிட்டு இருக்கேன். கரெக்டாக இந்த மாதிரி இப்போ துணி இப்படி மடித்து போட்டு கரெக்டாக உள்ளே போட்டு ஃப்ரெண்டை போட்டு நான் வெட்டிட்டு இருக்கேன். இப்போ இடுப்பு எவ்வளோ இருக்கணும், இந்த பக்கம் 2.5 வருது, இந்த பக்கம் 29.5, 7.25 வேணும். 7.25 அரைஞ்சு மைனஸ் பண்ணி 6.25 தான் போதும். இந்த பக்கம் 2.5, இந்த பக்கம் வந்து 4.5 ஒரு 2.5 7 இன்ச்சு இந்த பக்கம் 4.5 வச்சுக்கோங்க. 4.5 வச்சுட்டேன். இப்போ கரெக்டாக இதுக்கும் கோடு போட்டுருங்க. பாருங்கள் எல்லாமே கரெக்டாக வந்து எவ்வளோ அக்யூட்டாக போட்டு தர பாருங்க. கரெக்டாக இந்த மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். இந்த மாதிரி வெட்டி பாருங்கள். கரெக்டாக எப்படி கிராஸ் போட்டுருக்க பாருங்க. துணி வந்து கிராஸில் எப்படி பாருங்கள், அந்த அழகாக வெடித்து இப்படி கரெக்டாக இப்படி போட்டுங்க. போட்டுட்டு இதே மாதிரி மடிப்பு எப்படி நான் போட்டிருக்கேனோ அதே மாதிரி போட்டு நீங்கள் வெட்டி பாருங்கள். அழகாக வந்து இப்படி போட்டேன். முண்டை வரைய போகிறேன். முண்டை வரைகிறது எல்லோரும் பாருங்கள். கரெக்டாக முண்டை வரையப்பட்டது எல்லாமே பக்காவாக முண்டை வரையப்பட்டது வரைஞ்சிட்டேன். இப்போ பாருங்கள் கம்ப்ளீட்டாக ஃப்ரண்டில் வந்து ஓப்பன் இல்லாமல் அழகாக வெட்டியிருக்கோம். இப்போ 9 இன்ச்சு டாட்டு வச்சுட்டேன். இடுப்பு கரெக்டாக வெட்டிட்டேன். இப்போ இடுப்பு வந்து இந்த பக்கம் 2.5, இந்த பக்கம் 4.5, 7 இன்ச்சு அரைஞ்சு மைனஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ எல்லாமே பார்த்துட்டீங்க. ஃப்ரண்ட் ஓப்பன் அழகாக வச்சுட்டேன். ஃப்ரண்ட்டு பேக் ஓப்பன் அழகாக வந்து கிராஸ் போட்டு கரெக்டாக வைக்கப்பட்டது வச்சுட்டேன். இந்த இடத்துல அழகாக போட்டேன். இப்போ கழுத்து மட்டும் மாற்ற போகிறேன். கழுத்து வந்து கொஞ்சம் ஃபேஷனாக போடணும், அப்போ தான் அழகாக இருக்கும். இப்படி கொண்டு வந்துருங்க. இப்போ நான் இதில் போட்டிருப்பேன் கழுத்து கொஞ்சோண்டு வெளியே வந்து போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். அதனால தான் இந்த கழுத்து பேட்டர்ன் வந்து நான் போட்டிருப்பேன். கொஞ்சோண்டு கழுத்து வெளியே வந்து அழகாக உள்ளே திருப்பினீங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்து கரெக்டாக ரவுண்டு இப்போ உள்ளே திருப்புறேன். உள்ளே வந்துட்டேன். அழகாக பாருங்கள் கொஞ்சோண்டு கழுத்து வெளியே வந்துவிட்டது. பேக் ஓப்பனுக்கு அழகாக ஃப்ரண்ட்லேயே அழகாக கழுத்து வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணிட்டீங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். எல்லாம் பண்ணிட்டோம். இப்போ இங்கே கோடு போட்டுருவோம். இப்போ 5னாக்கா அதில் பாதி 2.5 பாதி இங்கேருந்து டாட்டு வச்சுட்டேன். இப்போ இங்கேருந்து ஒரு டாட்டு எல்லாமே கோடு போடப்பட்டது. எல்லாமே கோடு போட்டேன் பக்காவாக. இப்போ வந்து வெட்ட போகிறேன். ஃப்ரண்ட் பார்த்தா கரெக்டாக எப்படி வெட்டியிருக்கேன் பாருங்கள். கிராஸில் வெட்டியிருக்கேன். கிராஸ் 90 டிகிரி கிராஸில் துணி வந்து இப்படி எடுத்திங்கன்னா இப்படி அழகாக இப்படி போய் இப்படி உட்காரும். இந்த மாதிரி மெத்தடில் தான் நான் வந்து இது எப்படி துணி வெட்டி எப்படி மடிப்பு பக்கம் போகணுன்னு வரைக்கும் நோட்ஸ் இருக்குது. கம்ப்ளீட்டாக நோட்ஸோடு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இது மாதிரி தான் கிராஸ். இது வந்து பேக் ஓப்பனுக்கு இந்த மாதிரி துணி போட்டு வெட்டினீங்கன்னா எல்லாமே என்னுடைய நோட்ஸில் இருக்கும். நோட்ஸ் பிரகாரம் கொடுப்பேன். நோட்ஸை போட்டு எப்படி வெட்டணுங்கிற வரைக்கும் இதில் பாருங்க. இங்கே எப்படி வெட்டணுமோ பட்டி இங்கே எடுத்துடணும். பட்டி கலகாக இதில் இதுக்குள்ளே கோத்து. ஏன்னா பட்டி வந்து 2ஆக போயிடக்கூடாது, 1ஆக இருக்கணும். 1ஆக இருந்தால் தான் பேக் ஓப்பனுக்கு நல்லாயிருக்கும். வச்சுட்டேன். இப்போ இன்னொரு கோடு நான் போடுவேன். அந்த கோடை போட்டுறேன். கோடு போட்டேன். எல்லாமே கரெக்டாக கோடு போட்டேன். இந்த இடத்துல ஒரு பிடிச்சிருவாங்க. இந்த இடத்துல ஒரு டாட் வரும். அழகாக இந்த இடத்துல ஃப்ரண்ட் டாட் வரும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து இந்த இடத்துல 3.5 தான் வச்சுருப்பேன். 3.5 போதும், அதுக்கு மேலே வைக்காதீங்க. ஏன்னா பேக் ஓப்பனில் ஃப்ரண்டில் இந்த இடத்துல பட்டி வேறு மாதிரி வர்றதுனால கொஞ்சம் குறைச்சி வைங்க. 4 இன்ச்சு கம்மியாக வச்சாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். ரொம்ப தள்ளி போயிடாதீங்க. வச்சுட்டேன். எல்லாமே பக்காவாக போட்டாச்சு. இது மாதிரி தான் இருக்கணும். இது மாதிரி எல்லாமே போட்டு பாருங்கள். அள்ளி பேசப்படும். இதுதான் முக்கியமான சீனு. இது வந்து ரொம்ப கவனமாக எல்லாருமே டீல் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். எல்லாம் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல லைட்டாக வந்து அவங்க தப்பாங்க. தைக்கும் போது இந்த இடத்துல ஒரு லைட்டாக ஒரு பிடி பிடிச்சிக்கோங்க. வெட்டக்கூடாது. லைட்டாக ஒரு பிடி பிடிச்சிங்க. இந்த இடத்துல வந்து சுருக்கம் ஒரு லைட்டாக வந்து தூக்கத்துக்காக ஒரு கிராஸ் பண்ணிட்டேன். எல்லாமே கழுத்து பாருங்கள். எல்லாமே பக்காவாக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். கிராஸில் போட்டிருக்கேன். கிராஸில் வந்து ஓப்பன் இல்லாமல் அழகாக வெட்டியிருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன் பாருங்கள். அழகாக எப்படி இருக்குது பாருங்கள்.
அழகா வந்து பாருங்க, அட்டகாசமா இருக்கா பாருங்க, எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க, பந்தாவா இருக்கு பாருங்க. இது மாதிரி தான் நீங்க வெட்டணும். வெட்டினீங்கன்னா சிறப்பா இருக்குன்னு சொல்றேன். இது மாதிரி வெட்டிட்டீங்க அள்ளி பேசும். இப்போ ஓப்பன் வந்து கிராஸ்ல வெட்டியிருக்கேன், 90 டிகிரி கிராஸ்ல வெட்டியிருக்கேன். இது மாதிரி தான் நீங்க வெட்டணும். வெட்டினீங்கன்னா சிறப்பா இருக்கும். இதுதான் வந்து முக்கியமான சீனு. இது வந்து எல்லாரும் வந்து நான் எப்படி போட்டு வெட்டினேன்னு பாருங்க. கரெக்டாக இப்படி போட்டு அழகா துணியை போட்டு அழகா வந்து டபுள் துணியை இப்போ வெட்டிட்டேன். எல்லாரும் பார்த்துட்டீங்க பாருங்க. கழுத்து வந்து பாருங்க, கழுத்து வந்து கரெக்டாக பாருங்க. இந்த பக்கம் தான் இப்படி தான் வரும், இப்படி விலகி போகவே போகாது. கரெக்டாக கழுத்துலாம் இப்படி வரும். ஃப்ரண்ட் ஓப்பன் பேக் ஓப்பன் ஜாக்கெட்டு அள்ளி பேசுகிற மாதிரி கரெக்டாக அந்த பெண்டுலாம் அழகாக பேசியிருக்கேன். இப்போ வந்து கை வெட்ட போகிறோம். கை வெட்டுறதை எல்லாரும் கவனிங்க. இல்லை எல்லாமே நான் சொல்லி வந்துருக்கேன். கரெக்டாக இடுப்பு எல்லாமே கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்லிட்டேன். எல்லாமே முண்டா எவ்வளோ இறக்கணும், பேக்கில் என்ன இறக்கணுமோ அதுதான். இந்த சைடு இடுப்பு எவ்வளோ 4.5 இங்கே 2.5 எல்லாமே பக்கா வச்சுட்டா. இங்கேருந்து பாடி லூஸ் வந்து கரெக்டாக வந்து 33 இன்ச்சு 8.25 ப்ளஸ் ஒரு 3/4 9 கரெக்டாக வைக்கப்பட்டது. இங்கேயும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் போட்டோம். இப்போ கை வரைய போகிறோம். கை வரைகிறது எல்லாரும் பாருங்கள். கை வந்து கரெக்டாக வந்து சின்ன கை தான், கரெக்டாக இங்கே வச்சுட்டேன். கை நீளம் வந்து 5.5னா 6 வச்சுக்கோங்க. 6 வைக்கப்பட்டது. கை லூஸ் வந்து 11னா 5.5 வச்சுக்கோங்க. 5.5 வைக்கப்பட்டது. இப்போ ஏஹெச் எவ்வளோ 7.5 15 இன்ச்சு 7.5 6.5 7.5 இன்ச்சு இங்கே 7.5 இன்ச்சு இது இங்கே 6.5 வச்சுக்கலாம். 6.5 வச்சுக்கோங்க. கரெக்டாக 6.5 ஒரு புள்ளி கூட வச்சுக்கோங்க. இங்கே 7.5 வந்துடும். 6.5 இங்கே வச்சிங்கன்னா 7.5 வந்துடும். இப்போ இது எவ்வளோ இறக்குறதுன்னு எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க. 2.25 2.25 வரைக்கும் இறக்கலாம். இந்த 33 இன்ச்சு பாடிக்கு வந்து 2.25 வரைக்கும் இறக்கலாம். 2.25 எப்படி வருதுங்கிறது என் ஃபார்முலா அட்டவணையில் இருக்குது. அட்டவணையில் கரெக்டாக எல்லாமே கொடுத்துருப்பேன். எந்தெந்த கைக்கு எப்படி நகர்த்துறதுன்னு சொல்லி எல்லாமே கரெக்டாக அட்டவணை, என்னுடைய ஜாக்கெட் அட்டவணையில் எல்லாம் பக்காவாக இருக்குது. போட்டேன். இப்போ பேக்கு ஃப்ரெண்டு வரைஞ்சதை பார்த்துட்டீங்க. இப்போ கை இந்த மாடலில் தான் நான் வரைஞ்சிட்டு இருக்கேன். கை வந்து பாருங்கள் கரெக்டாக இந்த மாடலில் தான் கரெக்டாக வரைஞ்சிட்டு இருக்கேன். கை இந்த மாடலில் வரையப்பட்டு இருக்கு. கை வந்து இந்த மாதிரி தான் நான் வரைஞ்சிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள் பக்காவாக இந்த இடத்துல போட்டேன், இந்த இடத்துல உயரம் போட்டேன், இந்த இடத்துல கரெக்டாக முண்டா போய் கரெக்டாக இதே மாதிரி முண்டா வரைஞ்சிட்டேன். இங்கேருந்து ஒரு கவர் தட்டு இப்படி அழகாக அப்படி போய் அப்படி அழகாக எடுத்துட்டேன். எல்லாம் வரைய கரெக்டாக 7.5 இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். 6.5 7.5 கரெக்டாக இருக்குது. இப்போ எம்ஹெச் 11.5 இருக்கா, கரெக்டாக இருக்கா. கை லூஸ் வந்து 11 கரெக்டாக இருக்குது. எம்ஹெச் வந்து 11. இப்போ கரெக்டாக எல்லாமே பக்காவாக போட்டோம். எல்லாமே பக்காவாக இருக்குது. எந்த வகையான மாற்றம். கை லூஸ் வந்து 11 5.5 வச்சா போதும். இது 6.5 இது 7.5. கை நீளம் வந்து 5.5க்கு 6 வச்சுட்டோம். எல்லாம் வெட்டிட்டா இப்போ கை வெட்ட போகிறேன். வெட்டிட்டேன். பேக் ஓப்பன் ஸ்ட்ரெயிட் போடக்கூடாது, கிராஸில் தான் வெட்டணும். இந்த மாதிரி கிராஸில் தான் வெட்டணும். கிராஸ் வெட்டினா தான் அள்ளி பேசும். ஃப்ரெண்டு வந்து கிராஸில் தான் வெட்டணும். ஃப்ரெண்டு வந்து கிராஸில் வெட்டணும். எந்த வகையான கொண்டு நேரில் போட்டுறாதீங்க. நேரில் தான் பெரும்பாலும் போடுவீங்க, நேரில் போடக்கூடாது. நேரில் போட்டிங்கன்னா அழகாக இருக்காது. எல்லாமே அர்க்காத் பண்ணிட்டா இப்போ கவர் தட்டு எடுக்க போகிறேன். ஒவ்வொன்றும் என்னுடைய விஷயத்தில் வந்து எல்லாமே முற்றிலும் புதுமையாக இருக்கும். எல்லாமே இது வரைக்கும் எல்லாமே நோட்ஸோட பிள்ளைங்களுக்கு எப்படி நோட்ஸ் கொடுக்குறீங்களோ அது மாதிரி இந்த மாதிரி நோட்ஸை கொடுத்துட்டீங்கன்னா யார் வேணாலும் வெட்டலாம். யாருக்கிட்ட வெட்டி நீங்கள் யாருக்கிட்ட கொடுத்தாலும் அழகாக தச்சு வந்துடும். அதனால் வெட்டு முறை கோடு போட்டு அழகாக வெட்டிட்டிங்கன்னா யார் வேணாலும் தைக்கலாம். அதனால் எல்லாரும் அதை நோக்கி நகருங்க. எப்போவுமே வெற்றியாளராக மாறணும்னா நீங்கள் வெட்டு கோடு போட்டு வெட்டணும். கோடு போட்டு வெட்டினால் சிறப்பாக இருக்கும். அதனால் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் பணக்காரனை ஆகணும்னா என்ன மாதிரி ஒரு உச்சத்துக்கு வரணும்னா கோடு போட்டு தான் நீங்கள் வெட்டணும். கோடு போட்டு வெட்டினா சிறப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள் எல்லாம் நான் கோடு தான் போடுறேன். கோடு போட்டு யாராவது ஒருத்தர் தைக்க போகிறாரு. தைக்கிறதுக்கு பாருங்கள் நான் தைக்கலை, வேற ஆள் தான் தைக்கிறாரு. தைச்சி அப்படியே அழகாக கொடுத்துட்றாரு. அப்போ எந்த முறை சிறந்த முறைன்னு நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் பார்க்குற அத்தனை விஷயமா அவங்களே உட்காந்து தைச்சு அதை சரி பண்ணுறாங்க. சரி பண்ணுறதை நீங்கள் உங்கள்கிட்ட காட்டுறதே இல்லை. அதை பார்த்துட்டு ஐயோ நல்லா இருக்கேன்னு நினச்சி ஏமாந்துக்கிட்டு இருக்காதீங்க தயவுசெய்து. அது உங்களுக்கு சிறந்த படிப்பே கிடையாது. நான் சொல்லிக் கொடுக்குற படிப்பு வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றும், உங்கள் எதிர்காலத்தை மாற்றும், உங்கள் கடையில் வந்து நம்பர் 1 இருக்க வைக்கும். போட்டு என் ஜாக்கெட்டில் ஒரே ஒரு ஜாக்கெட் பேட்டர்னை போட்டு வெட்டி பாருங்கள். வெட்டி பார்த்துட்டு தச்சுட்டு நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு நீங்கள் சொல்லணும். சொன்னீங்கன்னாவே அப்போ தான் எந்த கலை பேசப்படுங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ எந்த பயிற்சி நல்ல பயிற்சிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். பாருங்கள் எல்லாமே நம்ம போட்டோம். இப்போ பட்டி வெட்ட போகிறோம். கை அழகாக வெட்டிட்டேன். கை வெட்டினதை பார்த்தீங்களா பக்காவாக எல்லாமே வெட்டப்பட்டது. கம்ப்ளீட்டாக எல்லாமே அழகாக பாருங்கள். தங்க மீன் போகிற மாதிரியே இருக்கும். மீன் அப்படியே நீந்துற மாதிரியே இருக்கும். மீன் நீந்தி அப்படியே உரசி போட்டு அப்படியே உங்கள் வீட்டில் மீனை உரசி போட்டு தேய்ச்சிங்கன்னா எப்படி இருக்கும் அதே மாதிரியே இருக்கும் பக்காவா.
இப்போ வந்து இப்போ பட்டி வெட்டுவதை கவனிங்கள். பட்டி பாருங்கள், நம்மளுக்கு ஓப்பன் இல்லாமல் வெட்டணும். ஓப்பன் வந்து இப்படி சாதா பட்டி வெட்டுற மாதிரி வெட்டக்கூடாது. டபுள் பட்டி வேணும். டபுள் பட்டி வெட்டுறதுக்கு கரெக்டாக வந்து எல்லாமே பக்காவாக இருக்கணும். இப்போ பாருங்கள், கரெக்டாக எல்லாமே இந்த மாதிரி மடிச்சுக்கணும். இல்லைன்னா இப்படி மடிச்சுக்கணும். எல்லாம் துணி எக்கச்சக்கமாக இருக்குது. எப்படி வேணாலும் நம்ம பட்டி வெட்டலாம். பட்டி வெட்டுறதுக்கு துணி வந்து இப்படி டபுளாக மடிச்சுட்டு ஓப்பன் இருக்கக்கூடாது. ஓப்பன் இல்லாமல் தான் பட்டி வெட்டணும். எப்படி ஃப்ரண்ட் வெட்டணுமோ அதே மாதிரியே வெட்டணும். ஃப்ரண்டில் வந்து இந்த இடத்துல ஓப்பன் இருக்காது, பேக்கில் மட்டும்தான் ஓப்பன். இது பேக் ஓப்பன் ஜாக்கெட்டு. பேக் ஓப்பனில் வந்து இங்கே தான் ஓப்பன் வச்சுட்டோம். இங்கே ஓப்பன், ஃப்ரண்டில் வந்து ஓப்பன் கிடையாது. ஓப்பன் இல்லாமல் இப்போ பட்டி வெட்ட போகிறோம். பாருங்கள், எல்லாமே கோடு தான். அந்த கோடு தான் பேசும். கோடில் போய் அழகழகாக அதாவது பாட்டு உட்காரும். யார் வேணாலும் தைக்கலாம். நான் தைக்கணும்னு அவசியமே இல்லை. நான் தைக்கவே மாட்டேன். எனக்கு தைக்கிறதுக்கே நேரமே கிடையாது. வெட்டுறதுக்கே நேரம் சரியாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் வெற்றியாளராகவே மாற முடியும். வெட்டு முறை யார்கிட்ட இருக்கோ அவங்க வெற்றியாளர்கள். தைக்கும் முறைன்னு சொல்கிறது எனக்கு என்னமோ தைக்கிறது வந்து அவ்வளோ தூரம் யார்கிட்ட வேணாலும் பணம் கொடுத்து தைச்சி வாங்கிடலாம். நல்ல டெய்லர்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு வெட்ட தெரியாது, நல்லா தைப்பாங்க. 2.5 இங்கே 2.25. இப்போ வந்து அழகாக வந்து இந்த இடத்துல போகிறோம். இப்போ எல்லாம் வச்சிட்டோம். இப்போ ஃப்ரண்ட்டு, இப்போ பேக்கில் வந்து நம்ம பட்டி வெட்ட போகிறோம். பட்டி வெட்டுறதை எல்லாரும் கவனமாக கவனிங்க. எல்லாம் இங்கே வச்சுட்டேன். பட்டி வெட்ட போகிறோம். பட்டி இங்கேருந்து கரெக்டாக இங்கே பார்த்துங்க. பட்டி இங்கே வச்சுட்டோம். இப்போ வந்து ஓப்பன் வந்து இந்த பக்கம் வந்து மடித்து தான் வெட்டணும். இது டபுள் பட்டி. டபுள் பட்டினால கொஞ்சம் கவனம் பண்ணணும். டபுள் ஓப்பன் பண்ணி விட்டுறாதீங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஜாக்கெட் அவுட் ஆயிரும். அதனால் எல்லாருமே மடிப்பு வச்சு வெட்டணும். அது வந்து பட்டி எப்படி வெட்டுறதுங்கிறதுக்கும் எல்லாமே இதில் கொடுத்துருப்பேன், நோட்ஸில் கொடுத்துருப்பேன். பட்டி எப்படி வெட்டுவது, பட்டி வந்து மடிப்புடன் வெட்ட வேண்டும்ங்கிறதுக்கு எல்லாமே பக்காவாக போட்டிருக்கோம். எல்லாமே பட்டி இது பிரகாரம் தான் நம்ம வெட்ட போகிறோம். இப்போ வந்து இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. பட்டி வந்து இங்கேருந்து எவ்வளோ இருக்குது, இங்கே எவ்வளோ இருக்குது, இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. இங்கேருந்து 6.25 இருக்குது. 6.25 கரெக்டாக இங்கே ஒரு கோடு போட்டுருவோம். கோடு போட்டேன். கோடு போட்டு இங்கேருந்து 6.25 இருக்குது. இங்கேருந்து 6.25 இருக்குது. இந்த 6.25 இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. 6.25 மார்க் பண்ணப்பட்டது. இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. இங்கேருந்து 2.25 கரெக்டாக வைக்கப்பட்டது. எல்லாமே மார்க் பண்ணிட்டேன். பக்காவாக இருக்குது. எல்லாமே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குது, இங்கேருந்து 3.25. இந்த 3.25 கரெக்டாக இங்கே வச்சுக்கோங்க. 3.25 இங்கே வச்சுருந்தேன். தையலுக்காக அரைஞ்சி சேர்த்துங்க. இங்கேருந்து எவ்வளோ இருக்குது, 2.25 இருக்குது. 2.25 இருக்குது. 2.25 இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். 2.25 தையலுக்காக அரைஞ்சி சேர்த்துங்க. இங்கேருந்து இங்கே எவ்வளோ வைக்கிறோமோ, இங்கே 3.25 வச்சுருக்கோம். இங்கே எவ்வளோ இருக்கும், 3.25 வச்சா இங்கே கரெக்டாக வந்து அரைஞ்சி கம்மி பண்ணி 2.25 வச்சுக்கோங்க. 2.25 வச்சுட்டு இங்கே 2.25 வச்சுக்கோங்க. கரெக்டாக இங்கே அரைஞ்சி கம்மி பண்ணி எல்லாமே பக்கா வச்சுங்க. இப்படியே பக்கா வச்சுட்டு இப்படி அழகாக அப்படி கோடு போட்டுருங்க. கரெக்டாக வந்துடுச்சு பட்டி. இப்போ இங்கே ஒரு கோடு, இங்கே அழகாக இப்படி போட்டு இப்படி அழகாக அப்படி கொண்டு போய் இப்படி போட்டுருங்க. எல்லாமே பக்காவாக போட்டோம். இது டபுள் பட்டி, எந்த காரணம் தப்பு. இப்போ எல்லாமே வெட்ட போகிறோம். வெட்டிட்டு தான் அப்புறம் கிராஸ் பண்ணணும். வெட்டிட்டேன். எல்லாமே வெட்டப்பட்டது. இப்போ வெட்டிட்டு ஃப்ரண்டில் வச்சு பார்க்கணும் எப்படி வருது, கரெக்டாக வருதா, பக்கா வருதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இந்த மாதிரி இதுதான் பட்டி வெட்டுறதுல ரகசியம். இப்படி வச்சுட்டு இப்போ தான் இப்போ பார்க்கணும். இப்போ வந்து கரெக்டாக இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். கரெக்டாக இங்கே வச்சு பார்த்துங்க. இப்படி வச்சுட்டு இது இப்படி வச்சுட்டோம், தையல் போட்டோம். இப்போ இங்கேருந்து கரெக்டாக இருக்கா, எவ்வளோ இருக்குது, பக்காவாக இருக்குது. இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு எல்லாம் போட்டோம். இப்போ இடுப்பு வந்து எவ்வளோ, இடுப்பு வந்து 29. நம்மளுக்கு எவ்வளோ வேணும், 29 3/4 இன்ச்சு அரைஞ்சி கம்மி பண்ணால் 6.25 வேணும். 6.25 இங்கே வச்சுருங்க. 6.25 வச்சு ஒரு கோடு போட்டுருங்க. 6.25 இப்போ தான் பட்டி பட்டி திரும்புறதை பாருங்கள். இப்படி கரெக்டாக எல்லாம் திரும்புது பாருங்கள். இப்படி தான் பட்டி இப்படி திருப்பி விட்டுருணும். திருப்பி விட்டிங்கன்னா பார்க்கவே அள்ளி தெரிக்கும். இப்படி கரெக்டாக போய் இப்படி உட்காந்துடணும். உட்காந்துட்டு இப்போ தான் பட்டி கிராஸ் பண்ணி இப்போ பட்டி இப்படி வெட்டிடணும். வெட்டிட்டேன். எல்லாமே பக்காவாக போயிடுச்சு பாருங்கள். கரெக்டாக கொண்டு போய் என்ன பண்ணாங்க, இங்கே தான் தப்பாங்க.
இங்கே தைக்க போகிறாங்க, இங்கே தான் தைப்பாங்க. இப்போ பட்டியை கொண்டு இங்கே வைக்க போகிறேன். கரெக்டாக இங்கே வச்சுருவேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக பாருங்கள், எந்த வகையான மாற்றம் இல்லாமல் அழகாக போய் உட்காரும். எந்த வகையான இப்போ இதில் இப்படி மடிச்சிருவாங்க, இப்படி மடிச்சிருவாங்க. பட்டியை மடிச்சுட்டு அழகாக போய் இதில் உட்காந்துக்கும். எல்லாமே பாருங்கள், இப்போ பக்காவாக எல்லாமே போயிடுச்சு. இப்போ எல்லாமே இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். எந்த கோடு மாறாமல், பட்டி பாறாமல், இந்த இடத்துல கரெக்டாக எல்லாமே பக்காவாக போட்டு எல்லாமே இருக்கும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து ஃபுல் பட்டி இருக்கணும். இப்படி தான் வந்து இதுக்கு வைக்கணும். இப்போ பாருங்கள், கரெக்டாக பாருங்கள், அக்யூரேட்டாக வெட்டியிருக்கேன். இப்படி தான் ஃப்ரண்டில் வந்து கரெக்டாக போய் இதில் ஜாயிண்ட் ஆகணும். அக்யூரேட்டாக போய் இதில் ஜாயிண்ட் ஆகணும். இது மாதிரி தான் வெட்டணும். பட்டி வெட்டுறா தான் இப்படி பக்காவாக வெட்டி இப்படி கொண்டு இதில் ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணுறது நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லாம் பார்த்துட்டீங்க. இப்போ வந்து கை முண்டா வச்சு காமிக்க போகிறேன். கை முண்டா வந்து இதில், ஏன்னா கை முண்டா வந்து முக்கியம். முண்டா வச்சு காமிக்காமல் எந்த விஷயம் செய்ய மாட்டேன். கை வந்து முக்கியமான ரகசியம். கை வந்து கரெக்டாக இல்லைனா சரியாக வராது. இங்கே இவ்வளோ டாட்டு பிடிக்க போகிறாங்க. இங்கே அர்க்காத் பண்ணிக்குவோம். முதல்ல ஃப்ரெண்டு வச்சு காட்டுறேன், கை வச்சு காட்டுறேன் பாருங்க. கை வந்து பக்காவாக பண்ணி தான் உள்ளே போகணும். இங்கே பாருங்க, கரெக்டாக அப்படி பிடிச்சி, கரெக்டாக அப்படி பிடிச்சோம்னா இந்த இடத்துல டாட்டு, இந்த இடத்துல பிடிச்சோம்னா பக்காவாக வந்து எந்த வகையான மாற்றம் இல்லாமல் அழகாக போகுது. எந்த வகையான மாற்றமும் கிடையாது. எல்லாமே பக்காவாக போட்டோம். இப்போ இப்படி தான் இருக்கணும். எந்த வகையான மாற்றம் இல்லாமல் நீங்கள் வெட்டி தைக்கிறதுக்கு தயாரான கரெக்டாக எல்லாமே பிடிச்சிட்டேன். எல்லாம் பார்த்துட்டீங்க. இப்போ பேக் வைக்க காட்ட போகிறேன். பேக் வந்து பக்காவாக இருக்கா இல்லையா, இங்கே ஒரு அர்க்காத் பண்ணிக்குவோம். அர்க்காத் பண்ணிட்டேன். இப்போ கரெக்டாக பேக் வச்சு காட்ட போகிறேன். இப்போ தான் முருகப்பெருமானும் வேதாந்திர மகரிஷியும் வரப்போகிறாங்க. கரெக்டாக பாருங்கள், கரெக்டாக எந்த காரணத்தை கொண்டு எதுவும் விலகாது. இப்படியும் வராது, இப்படியும் வராது. இது மாதிரி தான் நீங்கள் வெட்டி அழகாக இப்படியும் போகக்கூடாது, இப்படியும் போகக்கூடாது. கரெக்டாக அப்படி பிடிச்சா அப்படி போய் உட்காரணும். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டி தைக்கிறது. இப்படி இழுத்து விட்டாலும் கரெக்டாக அந்த அர்க்காத்தில் வந்து நிற்கணும். இது மாதிரி நீங்கள் வெட்டி தைச்சிங்கன்னா சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ எல்லாமே வச்சு காட்ட போகிறேன். இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இது மாதிரி தெரிஞ்சு கொண்டா சிறப்பாக இருக்குங்கிறதுக்காக சொல்ல வரேன். எல்லாமே நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களை வாழ வச்சிரும். வாழ வச்சு பெருசாக கொண்டு போகும். கரெக்டாக எல்லா பக்காவாக எல்லா விஷயத்தையும் அள்ளி பேசும். எதுவுமே உங்களை வந்து ஒரு பெரிய உச்சத்துக்கு கொண்டு போகுமே தவிர, இந்த தையல் கலையில் நிச்சயமாக நீங்கள் சூப்பர் ஸ்டாராக மாறுவதற்கு என்னுடைய பயிற்சி அனைத்தும் உதவியாக இருக்கும். எல்லாரும் இது எல்லாமே கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இது மாதிரி பாருங்கள், எல்லாமே பாருங்கள், பக்காவாக பாருங்கள். ஏதாவது மாறி இருக்கான்னு பாருங்கள். கோட்டில் எப்படி அழகாக தைப்பாங்க, தைச்சு அழகாக போடும். இது யாருக்கிட்ட கொடுத்தாலும் தைச்சு கொண்டு வந்துருவாங்க. நீங்கள் தைக்கணும்னு அவசியமே இல்லை. யாருக்கிட்ட கொடுத்தாலும் இந்த கோட்டில் தைச்சு அழகாக கோடு போட்டு வெட்டினால் நீங்கள் வெற்றியாளர்கள். அப்போ தான் நீங்கள் வெற்றியாகவே முடியும். இது மாதிரி யூடியூப்பில் யாருமே காமிக்கலை. இது ஒரு புதுமை, நிச்சயம் முற்றிலும் புதுமை, முற்றிலும் புதுமையான விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். 4 பெண்கள் பிறக்கிறாங்க. இந்த 4 பெண்களில் 2வது மார்பகம் எப்படி கண்டுபிடிச்சனாக்கா 33 இன்ச்சு பாடினாக்கா 8.5, 9.5, 10, 10.5 4 மார்பகம் இருக்கும். இவங்க வந்து முதல் நிலையில் இருக்கவங்க 8.5 இருப்பாங்க. 33 இன்ச்சு 4ஆக பிரிச்சிங்கன்னா 8.5, 9.5, 10, 10.5 4 பேர் பிறப்பாங்க. அந்த 4 பேரில் இவங்க 2வது. 9.5ங்கிறது 2வது. 9.5 2வதுனால 2வது மார்பகத்தில் இருக்கான்னு கண்டுபிடிச்சி வெட்டுறேன். அப்படி வெட்டினா தான் சிறப்பாக இருக்கும். இது எல்லாரும் பார்த்துட்டீங்க. அள்ளி எப்படி பாருங்கள், அள்ளி பேசும். இது மாதிரி தான் கோடு போட்டு நீங்கள் வெட்டினாலும் சிறப்பாக இருக்கும். இது மாதிரி யூடியூப்பில் யாராவது காமிச்சாங்கன்னு சொல்லுங்கள். காமிக்கவே முடியாது. நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன். இது மாதிரி நீங்கள் என்னைக்கு இருந்தாலும் இந்த பயிற்சியில் வந்தே தீரணும். இது நான் கடையில் கண்டுபிடிச்ச 32 வருடமாக கண்டுபிடிச்ச உண்மை. வாடிக்கையாளருக்கு தச்சு கொடுத்த உண்மை. அதனால தான் நான் இவ்வளோ பெரிய விஷயமா இந்த தையல் கலை என்னை வாழ வச்சிருக்கேன்னா இப்படிலாம் நான் தச்சதுனால தான் நான் வாழ்ந்திருக்கேனாக்கா இவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா இப்படிலாம் நான் வெட்டி தச்சதுனால தான் இந்த தையல் கலை என்னை இவ்வளோ பெரிய உச்சத்துக்கு கொண்டு இருக்கு. அதே மாதிரி என்னை மாதிரியே நீங்களும் பெரிய உச்சத்துக்கு வரணும்னா இது மாதிரி வெட்டி பாருங்கள். நிச்சயம் நீங்கள் வெற்றியாளராக மாறுவீர்களா இல்லை மாறப்போகிறீர்கள்? நிச்சயமாக மாறுவீங்க. வெற்றி மேல் வெற்றி தான் வந்துமே தவிர என்னுடைய பயிற்சி வெற்றியை தவிர வேறு எந்த விஷயத்துக்கும் உங்களை கொண்டு போகாது. இப்போ ஒரிஜினல் துணியில் போட்டு வெட்டுவதை கவனிங்கள். இப்போ ஒரிஜினல் துணியில் போட்டு வெட்டுவதை கவனிங்கள். இப்போ வந்து நான் பேக் வெட்ட போகிறேன். பேக் வெட்டிட்டு ஃப்ரண்ட் வெட்டும்போது எப்படி வெட்டும்போது சொல்லித்தரேன். ஃப்ரண்ட் வந்து கிராஸில் போடணும். கிராஸில் போடுறது எப்படிங்கிறத 2 கார்னர் மடித்து தான் போடணும். எல்லாம் வெட்டிட்டோம். எல்லாமே பேக்கு வெட்டப்பட்டது. பேக் எந்த காரணத்தை மட்டும் பக்காவாக எல்லாம் வெட்டிட்டோம். இந்த பக்கம் பிசுரை வெட்டிடுவோம். பேக்கு வெட்டப்பட்டது. இப்போ ஃப்ரண்ட் வந்து கிராஸ் போட்டு தான் வெட்டணும். ஃப்ரண்ட் கிராஸ் போடுறதுக்கு கரெக்டாக இப்படி எடுத்துக்கோங்க. துணியை இப்படி மடித்து போட்டுக்கோங்க. இப்படி துணியை வந்து இப்படி மடித்து போட்டுக்கணும். மடித்து போட்டு தான் வெட்டணும். கிராஸ் வந்து இப்படி அழகாக அப்படி மடித்து போட்டு அழகாக வந்து இது வந்து ஃப்ரண்ட் வந்து கிராஸ் போட்டு விட்டுறோம். பேக் ஓப்பனுக்கு கிராஸ் போட்டு விட்டுறது முக்கியமான சென்டென்ஸு. இது ரொம்ப பேத்துக்கு தெரியாது.
இந்த மாதிரி வந்து யாரும் வெட்டுறதுக்கு இது ஒரு புது பேட்டர்ன், புது மாதிரியான பேட்டர்ன். பேக் ஓப்பன் வந்தால் நேரில் தான் போட்டு வெட்டுவாங்க. இந்த மாதிரி கிராஸில் போட்டு வெட்டுறதுக்கு ரொம்ப பேத்துக்கு தெரியாது. அதனால இந்த பேட்டர்னை பார்த்து இதே மாதிரி வெட்டுங்க. நான் எப்படி வெட்டுறேனோ அதே மாதிரி வெட்டி பாருங்க. அழகாக பேசும். இப்படி தான் வருங்க, கரெக்டாக வருங்க. கை இந்த பக்கம் எடுத்துக்கலாம், அங்கே ஒரு கை எடுத்துக்கலாம். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டி தைக்கணும். மெயினான இது வந்து ரொம்ப டெரிபிளான இது வந்து யாரும் இது மாதிரி கிராஸை சொல்லி கொடுக்கல, நான் சொல்லி கொடுக்குறேன். அழகாக பாருங்கள், கரெக்டாக இப்படி ஒரு பேட்டர்னை போட்டு அழகாக இப்படி வெட்டிடுங்க. துணியை வந்து கிராஸாக போட்டுடணும். கிராஸாக போட்டு நீங்கள் வெட்டணும். அழகா ஃப்ரண்ட் வெட்டப்பட்டது. ஃப்ரண்ட் எடுத்துட்டேன். இப்போ கை இப்போ கை வெட்ட போகிறத கவனிங்க. கை வந்து வெட்ட போகிறேன், எல்லாரும் கவனிங்க. கை வெட்டினதை எல்லாரும் பார்த்துட்டீங்க. இப்போ பட்டி வெட்ட போகிறேன். பட்டி வெட்டுறதை எல்லாரும் கவனிங்க. பட்டி ஒரே ஜாயிண்டில் வரணும், அதான் மெயினான விஷயம். எந்த வகையான தப்பு வந்துடக்கூடாது. கரெக்டாக ஜாயிண்டில் கரெக்டாக போய் உட்காரணும். பட்டி கரெக்டாக வந்து பட்டியும் கரெக்டாக வந்து ஈவன் பண்ணிட்டோம். பட்டியும் வெட்டப்பட்டது. பட்டியும் இங்கே வெட்டிட்டேன். பட்டியும் அழகாக வெட்டியாச்சு. எல்லாமே பார்த்துட்டீங்க. எல்லாமே பார்த்த உள்ளங்களுக்கு நன்றியை சொல்லிட்டு இப்போ பாருங்க, துணி வந்து இதில் ஏகப்பட்ட துணி மீதி இருக்கும். எந்த வகையான தப்பு வராது. இப்போ கை வெட்டியிருக்கோம். கை வெட்டப்பட்டது. கை டிராயிங் வெட்டிட்டோம். இது பட்டி வெட்டப்பட்டது. பட்டியும் கரெக்டாக வந்து எல்லாமே பக்காவாக வெட்டிட்டோம். அப்புறம் ஃப்ரண்ட் தட்டு வெட்டிட்டோம். ஃப்ரண்ட்டு வெட்டப்பட்டது. அப்புறம் பேக்கு வெட்டிட்டோம். பேக்கும் வெட்டப்பட்டது. எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாமே கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டால் மட்டுமே சிறந்த வெற்றியாளராக முடியும். இது மாதிரி நீங்கள் வெட்டி தச்சிங்கன்னா இது எல்லாமே பேக் ஓப்பன் பேட்டர்னுடைய நோட்ஸு, இது ஐ பேட்டர்னோட நோட்ஸு. இது மாதிரி நீங்கள் வெட்டி தச்சிங்கன்னா சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறேன். 33 இன்ச்சு பாடி, 29 இன்ச்சு இடுப்பு. 4 பெண்கள், இது 2வது நிலையில் உள்ள பெண்கள் கண்டுபிடிச்சி நான் வெட்டியிருக்கேன். இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இது வந்து ஸ்டிச்சிங் வீடியோவும் போட போகிறேன். இது பாக்கழுத்து வச்சு பேக் ஓப்பன் உள்ள ஜாக்கெட்டை தைக்க போகிறோம். கோல்டு கலர் துணி கொடுத்து அழகாக மாடல் பண்ணி தைக்க போகிறேன். மாடல் பண்ணி இந்த மாதிரி கோல்டு கலர் துணி கொடுத்து அழகாக வந்து இந்த எப்படி வந்து ஸ்டிச்சிங் வீடியோவில் ரெடி ஆகும். இந்த ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்து எல்லாரும் மகிழுங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் செய்வேன். இது எல்லாமே என்னுடைய வேதாந்திர மகிழ்ச்சி முருகப்பெருமானுக்கு தான் இவ்வளவு பெருமைகள். இது எல்லாமே உங்களை வந்து பெருசாக வாழ வைக்கிறதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து யூடியூப்ல பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளங்களும், இந்த கலையில் இருக்க அத்தனை உள்ளங்களுக்கும், தாய்மார்களுக்கும், வெளிநாட்டில் இருக்க அத்தனை உள்ளங்களுக்கும் இருகரம் கூப்பி நன்றியை சொல்லிட்டு இது எல்லாமே உங்களை பெரிய உச்சத்துக்கு கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும். என்னுடைய பயிற்சி அத்தனையுமே உங்களை வாழ வச்சே தீரும். அதனால எல்லாரும் இந்த பயிற்சிக்குள் வந்து நீங்க சிறந்த வெற்றியாளராகவும், சிறந்த கட்டிங் மாஸ்டராகவும், சிறந்த சூப்பர் ஸ்டாராகவும் மாறுவதற்கு என் கலை நிச்சயமாக என்னுடைய பயிற்சி உதவியா இருக்கும். இது இப்படி இது வாழ்க தையலகம், வளர்க தையல் கலை, வாழ்க வளமுடன், ஓம் சரவண பவான்னு சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.